நைட்டு ஃபுல்லா உங்களுக்கு வந்த ஆர்டர் அத்தனையும் கீதா பவன் ஆர்டராவே இருந்துச்சாமே. அச்சச்சோ. கீதா பவன்ல நீங்க எடுத்த ஆர்டர் பத்தி கேட்கல, அவங்களுக்கு நீங்க கொடுத்த ஆர்டர் பத்தி சொன்னேன். உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு எப்படி தெரியும்? பைக்கை அடமானம் வச்சு பணத்தை என்ன பண்ணீங்கன்னு கேட்டேன். பிடிவாதமா அதை மட்டும் என்கிட்ட கேட்க கூடாதுன்னு சொல்லிட்டு போனீங்க. ஆனா அந்த ரகசியத்தை உங்களால ஒரு நாள் கூட காப்பாத்த முடியலல. சொல்லுங்க, ஏன் இதை என்கிட்ட இருந்து மறைச்சிங்க? இது என்ன கேள்வி? அத்தை ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ண போறேன்னு சொல்லியிருந்தா நீ என்ன அலோ பண்ணிருப்பியா? நான் அத்தைக்கு வாக்கு கொடுத்திருக்கேன். நான் என் குடும்பத்தோட எந்த விதத்திலையும் உறவு வச்சுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கேன். அது உங்களுக்கும் தானே. இப்போ நீங்க என்னோட அம்மா வீட்டுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. இந்த விஷயம் அத்தைக்கு தெரிஞ்சா எந்த உறவும் வச்சுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு தந்திரமா உன் புருஷனை மட்டும் நீ அனுப்பி வச்சிருக்கியான்னு என்கிட்ட கேள்வி கேட்க மாட்டாங்களா? இப்படி எல்லாம் அம்மாவை நினைச்சு பயந்துட்டு என்னையும் அத்தை வீட்டுக்கு போக விடாம தடுத்துருவேன்னு தான் உன்கிட்ட உண்மையை மறைச்சேன். ஆனா அத்தை என்ன தானே கேள்வி கேட்பாங்க. அவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? சரி, நீ சொல்ல வேண்டாம், அவங்களுக்கு நான் பதில் சொல்லிக்கிறேன். ஆனாலும் அம்மாவும் தங்கச்சிங்களும் சுயமா உழைச்சு முன்னுக்கு வந்துருவாங்கன்னு இவ்ளோ நாளா அவங்கள நினைச்சு நான் பெருமைப்பட்டுட்டு இருந்தேன். நாளைக்கு அத்தை முன்னாடி கௌரவமா தலை நிமிர்ந்து நிப்பாங்கன்னு நான் சந்தோஷப்பட்டேன். ஆனா இப்போ மகா, இப்பவும் நீ அவங்கள நினைச்சு பெருமைப்பட்டுக்கலாம். அந்த மாவு பிசினஸ் முதலீடுன்றது நான் கடனா வாங்கி கொடுத்த பணம் கிடையாது. மாவு அரைக்கிறதுல அத்தையோட கை பக்குவம் தான் முதலீடு. கீதா கெஃபேல மாவோட குவாலிட்டிக்காக தான் அவ்வளவு பெரிய ஆர்டர் கொடுத்திருக்காங்க. வேற ஒரு கேட்டரிங் ஆர்டரும் கிடைச்சிருக்கு. அதோட மாவு அரைக்கிறதுக்காக ராத்திரி பகல்னு கண் முழிச்சு உழைக்கிறது அத்தையும் தங்கச்சிங்களும் தான். வயசுக்கு வந்த பசங்க கடைக்கடையா ஏறி மாவு விற்கிறதும் அவங்க தான். போராடி அவங்க நாளைக்கு முன்னுக்கு வந்தா முழு கிரெடிட்டும் அவங்களுக்கு தான் சேரணும், எனக்கு இல்ல. நான் ஒரு சின்ன தூண்டுதல், அவ்வளவுதான். அதனால நீ உன் அம்மாவையும் தங்கச்சிங்களையும் நினைச்சு தாராளமா பெருமைப்பட்டுக்கலாம், சந்தோஷமா பட்டுக்கலாம். அத்தை கேட்டா நான் பதில் சொல்லிப்பேன்னு சொன்னீங்கல்ல, நீங்க என்ன சொல்லுவீங்க? அத்தை அடிக்கடி அவர் என் மாப்பிள்ளையா பார்க்கல, மகனா தான் பாக்குறேன்னு சொல்லுவாங்க. எப்படி ஒரு மகனா இந்த வீட்டுக்கான கடமைகளை செஞ்சுட்டு இருக்கேனோ அதே மாதிரி அந்த வீட்டுக்கும் ஒரு மகனா என் கடமையை செஞ்சேன்னு சொல்லுவேன். நீ இவ்ளோ நேரம் என்ன உன் புருஷனா தானே கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க. நான் உங்க மகனா நீயே என்ன கேள்வி கேட்க முடியாது. மகா, மகா, இனி என்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் எந்த உறவும் இல்லைன்னு அம்மா கிட்ட நான் ஒரு வேகத்துல சொல்லிட்டேன். என் தங்கச்சிங்க மேல எனக்கு நம்பிக்கை இருந்தாலும் அவங்க என்ன பண்றாங்களோ ஏது பண்றாங்களோன்னு நான் தவியா தவிச்சிட்டு இருந்தேன். தங்கச்சிங்க மாவு பாக்கெட்டை வித்ததை பார்த்ததும் எனக்குள்ள ஒரு தைரியம் வந்துச்சு. அந்த கடவுளே வந்ததா அவங்களுக்கு உதவி பண்றாங்கன்னு நான் நினைச்சுக்கிட்டேன். எங்க அன்னைக்கு நைட்டு அது நான் உங்ககிட்ட கூட சொன்னேன்ல. ஆனா அந்த கடவுள் வேற யாரும் இல்ல, நீங்க தானே தெரிஞ்சதும்.
அம்மா வீட்டு வாசல்ல நான் ஆட்டோல தான் உட்கார்ந்துட்டு இருந்தேன். கீதா பவன் மேனேஜர் கிட்ட அம்மா இவர் என் மாப்பிள்ள இல்ல மகன்னு சொன்னப்போ எங்க அங்கேயே உடைஞ்சு அழுதுருவேணும்னு என்ன நானே கட்டுப்படுத்திக்கிட்டேன். என் மனசுல இருந்த பானம் எல்லாம் இறக்கி வச்ச மாதிரி இருக்கு. இருந்தாலும் அத்தைய நினைச்சாதான் நான் இருக்கேன் மகா, பாத்துக்கலாம். ஏய், அழக்கூடாது.